என் பேர் ஆதவன். நான் பிபிஎல்எல்பி லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் படிக்கிறேன். நான் தருமபுரி மாவட்டத்தில் வரேன். பாலக்கோடு தெற்கு ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். இங்கே இப்போ சென்னைக்கு நான் ஆலோசனைக்காக எம்எல்ஏ கேண்டிடேட்க்கு அப்ளை பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு 21 வயசு ஆகுது. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன். நாங்கள் இது எங்கள் தாத்தா ஜிஎல்வி வெங்கடாச்சலம், இவர் எக்ஸ்எம்எல்ஏ, அண்ட் மை ஃபாதர் வி இளவரசு. இவங்க நம்ம 3 பேருமே அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம். எங்கள் தாத்தா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த கட்சியில் 3rd ஜென்ரேஷனாக இருக்க வச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற டிஎம்கே எல்லா இதுலேயும் அண்ட் எங்கள் இதில் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக இப்போ நாங்கள் ஃபெயிலியர் தான் சந்திச்சுட்டு இருக்கோம் எங்கள் டிஎம்கே இதில். அண்ட் இப்போ நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கும் உமன்ஸ்க்கும் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இது வரனால அவங்க சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது எங்கள் பாலக்கோடு தொகுதியில். ஸோ இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ போன தடவை வெறும் 14% தான் நாங்கள் வெறும் தோற்று போனோம். ஸோ இந்த தடவை 75% ஆஃப் இது ஓட் சதவீதம் எங்கள் சைட் வின்னிங் இதுதான் பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். அண்ட் உங்களுக்கே தெரியும், நிறைய இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. புதுசாக உமன்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொண்டு வராரு. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்களே திங்க் பண்ணி ஓட் பண்ணலாம் யாருக்கு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏப்ரல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணாமல் போயிடாதீங்க. ஓட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட ஓட் ரைட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ். ஸோ அதனால் ஓட் பண்ணுங்க. ஏப்ரல் எலெக்ஷன் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இயற்கையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம். ஆனால் தலைவருடைய திட்டங்கள், குறிப்பாக அந்த 5000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்த திட்டங்கள், அப்புறம் மகளிர் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நல்ல ரீச் இருக்கனால ஒரு கடினமான போட்டியாக இருந்தால் கூட ஒரு வெற்றி வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றத தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் அவர்களுடைய ஒத்துழைப்போட தருமபுரி நம்ம வெற்றி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்ன்றத தலைவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். தர்மபுரியில தான் திட்டங்கள், பல திட்டங்கள், குறிப்பா சமூக அடிப்படையில் கூடுற திட்டங்கள்லாம் அங்கதான் தொடங்குறாரு. இதெல்லாம் இருந்துமே கூட திமுகவால அங்க சொல்லிக்கிற அளவுக்கான வெற்றியை பெற முடியல. இந்த முறை அது எப்படி சாத்தியமான? அது சட்டமன்ற தேர்தலில் அதை பார்க்கிறோம். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கடந்த 2 முறையும் தலைவருடைய திட்டங்கள் மூலமா அது சாத்தியமாயிருக்கு. இந்த தடவை அந்த ஒரு இதையும் மாயையும் உடைப்பதற்கான தலைவருடைய திட்டங்கள், அவருடைய உழைப்பு, அவருடைய கழகத்தில் இருக்கக்கூடிய நற்பெயர் நிறைய இதா இருக்கு. அதனால மற்ற கட்சிகளுடைய என்ன பண்ணுவாங்க, அதாவது திமுக ஒரு கழகம் ஒன்னு சொல்லுச்சுன்னா அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி அது செயல்படுத்துறதுக்கு கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. அதனால அந்த தேர்தல் அறிக்கைன்றது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இதுவா இந்த தேர்தல் இருக்கு. சௌமியா அன்புமணி அங்க போட்டிற மாதிரியான ஒரு தகவல் வரணும். அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். வரணும். அதே போன்று பாமக 2 உட்கட்சி பிரச்சனை திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. இல்ல, அது அப்படி கிடையாது. அது ஒரு வாக்குன்னு வரும்போது அது சாதி ரீதியா இது பண்றதுக்கான, அறுவடை பண்றதுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி அதை செய்யும். ஆனா அது நடக்காது. ஏன்னா சௌமியா ஏன் வரணும்னு சொல்றேன்னா, அப்பதான் அவங்க மக்களுக்கே தெரியும் என்ன தேர்தல் இருந்தாலும் சரி, அது ஏன் தருமபுரிக்கே வராங்க. தருமபுரியில் எத்தனையோ பாட்டாளி மக்கள் சொந்தங்கள்லாம் இருக்காங்க. ஆனா இங்க மட்டும்தான் ஒரு சாதி ரீதியா அன்புமணி ஆகட்டும், அவர் எம்பிக்கு தேர்தலில் போட்டிட்டதாகட்டும், எம்எல்ஏக்கு போட்டிட்டதாகட்டும், எங்க இருந்தாலுமே தருமபுரிக்கு இப்ப அவங்க குடும்பத்துல வராங்க, அடுத்தது அவங்க பொண்ணுங்க வராங்க, எல்லாம் இதே மாதிரி ஒரு குடும்பம் ஒரு ஏமாந்த ஒரு பாட்டாளி சொந்தங்களை இப்படி சூறையாடுவது இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு ஒரு பாடம் அவங்க நிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. அதை தோற்கடிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். பாடகர் மணி தலைமை கழக பேச்சாளர், அரூர் சட்டமன்ற வேட்பாளராக பணிகிட்டு இருக்கிறேங்க. நம்முடைய ஆட்சி வருகின்ற சட்ட தேர்தலில் ரொம்ப சிம்பிளா தளபதியுடைய நலத்திட்டங்கள், சமூக நீதி, சமத்துவம், மதசார்பின்மை, மகளிர் மேம்பாடு, மகளிர் வாழ்க்கை மேம்பாடு இரண்டையும் அடிநாதமாக கொண்டு கல்வியும் மருத்துவம் இரு கண்களாக எண்ணி இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமாக தளபதியார் அவர்கள் நல்ல எண்ண தாய் உள்ளத்தோடு ஆட்சி செய்து வருகிறார். இந்த நலத்திட்டங்களை மட்டும் மக்களிடத்திலே, அதாவது குறிப்பாக மகளிரிடத்தில் பெரும்பாலான ஓட்டு வித்தியாசத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற நாங்கள் செய்வோம் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு உங்களுடன் தளபதி ஆட்சி மீண்டும் 2024 கண்டிப்பா வரும். அது எந்த டவுட் இல்லை. தளபதி தான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தளபதிக்கு நிகர் எந்த ஒரு முதலமைச்சரும் கிடையாது. எல்லாமே அவுட். முதலமைச்சர் தான், நிரந்தர முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள். கூட்டணியுடைய கூட்டு முயற்சியே மகத்தான வெற்றி பெறும். 200க்கு மேல் தொகுதி திமுக வெல்லும். கூட்டணியுடைய முயற்சியாலும் பாடகர் மணி தலைமை கழக பேச்சாளர், அரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். பணம் கட்டிருங்க. சிஎம் நான் பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இதேதான் சொன்னாரு. என்ன கேட்டாரு, ஒற்றுமையா எல்லாம் வேலை செய்யுங்க, முயற்சியோடு வெற்றி அடையணும். ஆமா. அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிற்க விருப்ப மனு வழங்கியுள்ளேன். கழகத் தலைவர் அவர்கள்
தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களம் காண வாய்ப்பளித்தால் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும் வெற்றிக்கனியை வேடனாக மாறாமல் வில்லம்பு எய்தாமல் வெகு இலகுவாக பறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்பதை அன்புடனும் மகத்தான ஒரு நம்பிக்கையுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்று நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணலில் கழகத் தலைவர் எல்லாரோடையும் ரொம்ப அன்போடு அரவணைத்தார். எல்லா நிர்வாகிகிட்டையும் பேசி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டார். அதன் அடிப்படையிலே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தோல்வி பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன என்றெல்லாம் விசாரித்தார்கள். அதனுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரே குரலோடு, ஒட்டுமொத்த குரலோடு இணைந்து இந்த முறை கண்டிப்பாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம், தலைவருடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி, தலைவர் 5 ஆண்டு காலத்தில் செய்த மகளிருக்கான திட்டங்கள், எல்லாருக்கும் எல்லாமான திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தை எடுத்துச் சொல்லி, அதாவது தலைவர் சொல்ல போனால் இந்த பெண்கள் அனைத்து திட்டங்களும், பெண்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இதிலே வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கணக்கெடுப்பிலே நீங்கள் அங்கங்கே கூட்டங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். இதன் அடிப்படையிலே நம்முடைய கழகம் அங்கங்கே BLA 2, BLC போன்ற நிர்வாகிகள் கூட்டமெல்லாம் நடத்தியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நம் கழகம் வெல்வதற்கு மிகவும் முனைப்போடு இருக்கின்றோம். சொல்லப்போனால் நம்முடைய இயக்கத்தின் அனைத்து கழக சார்பிலும், அதாவது தேமுதிக எல்லாம் இணைந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒன்றாக இணைந்து நீங்கள் எல்லாம் இந்த நாங்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் தரம் தாழ்ந்து ஏற்றுக்கொண்டு கழகத்தின் சார்பில் கழகத் தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றாரோ அவரை நாங்கள் வெற்றி பெற செய்து தலைவரிடத்திலே ஒப்படைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று நம்முடைய கழகத் தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த 200 தொகுதிகளே வரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். என்னுடைய பேர் MVT கோபால், காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், வழக்கறிஞர். கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருந்தது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது, இப்ப களம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாதனைகள் என்ன, நமக்கு எது சாதகமா இருக்குன்றதெல்லாம் கேட்டிருந்தார். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த போல எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு சிறு சூழ்ச்சியினால அந்த வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டது. பட் இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் நமக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருந்தது. அதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆட்சியோட சாதனைகள். அதன் அடிப்படையில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெட்டரான ரிசல்ட்டை சேலம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதோட கூட்டணிக்கும் வழங்கும். தலைவர் பொதுவாக வெற்றிக்கு வாய்ப்புக்கான காரணங்கள் என்ன, தொகுதி எப்படி இருக்கு, தொகுதியில் போன சட்டமன்ற தேர்தல் எப்படி இருந்தது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது, இப்போ என்ன பெட்டரா இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தார். கழக தலைவர்கள் எல்லாருமே வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. எத்தனையோ தோழர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும், வழங்கக்கூடிய நபர்கள் ஒருங்கிணைந்து வெற்றி வாய்ப்பு தேடி கொண்டு வரும்னு சொன்னார். அதான் எங்கள் பழமையான பேசு.